வெண்டைக்காய் பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் உறவுகளே. 300 கிராம் வெண்டைக்காய், 100 கிராம் வெங்காயம், 3 தக்காளி, 3லேருந்து 4 தக்காளி எடுத்துக்கலாம். வெண்டைக்காயை மீடியம் சைஸில் அறுத்து நல்லா எண்ணெய் ஊற்றி, கடலெண்ணெயும் நல்லெண்ணெயும் ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க. அதை வெண்டைக்காயை தண்ணி இல்லாமல் பார்த்துக்கணும். அதை நல்லா ஈர துணியில் போட்டு தொடச்சிட்டு அப்புறம் வதக்கிக்கணும், இல்லாட்டி கொல கொலன்னு போயிடும். சிறிதளவு எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், வெந்தயம் சிறிதளவு போட்டு பொன்னிறமாக வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம் குட்டியாக வறுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு வதக்கணும். பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கணும். வதங்கின பிறகு தக்காளியும் போட்டு சிறிதளவு உப்பு போட்டு வதக்கினோம்னா சீக்கிரமாக தக்காளி மசிஞ்சிரும். கொஞ்சமாக அளவாக உப்பு போட்டு கல் உப்பு போட்டு வதக்குங்க. வதக்கினோம்னா தக்காளி ஈஸியாக மசிஞ்சு வந்துடும். இப்போ வர தக்காளிலாம் கெட்டியாக இருக்குது, ஹார்டாக இருக்குது. தக்காளியை நல்லா உப்பு போட்டு நல்லா மசித்த பிறகு புளி சிறிதளவு எலுமிச்சை அளவுக்கு கம்மியாக, சிறிய எலுமிச்சை அளவுக்கு கம்மியாக புளி தண்ணியை கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணும். நம்ம மசாலா பொடி, வீட்டில் அரைக்கிற மசாலா பொடி 3 ஸ்பூன் போட்ட பிறகு அதையும் ஒரு வதக்கிட்டு, வெண்டைக்காயும் நல்லா வதக்கிட்டு புளி தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். உப்பு அளவாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம். நல்லா கொதித்து வந்த பிறகு வேணும்னா சிறிதளவு நாட்டு சர்க்கரை, 1/2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரையோ அல்லது ஒரு கட்டி வெள்ளை துண்டு போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்குனா அருமையான வெண்டைக்காய் பச்சடி ரெடி.